இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மழை எப்படி இருக்க போகுது சார்? அதாவது இது இப்போ 2 நாளைக்கு டெஃபினட்டாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அது உருவானது பிறகு மழை குறையும். உள் மாவட்டங்களில் வந்து மழைப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்குது. அதற்கு என்ன காரணம் சார்? சுழற்சி இருக்கு இல்லையா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் பட்டு அதில் ஏற்றம் பெற்று அந்த பகுதிக்கு நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ சென்னையில் அந்த மாதிரி கனமழைக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? சென்னையில் மீண்டும் இந்த கோடை வெயில் கொளுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அது எப்போ வேணால் வெயில நம்ம வெப்பம் கொடுக்கலாம். அது ஏன்னா ஜூன் இல்லை, ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் கூட இருக்கலாம். இந்த திடீர் வெள்ளப்பெருக்குன்றது வந்து ஏற்பட்டு அதனால் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்கான ப்ரிகாஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது? நீர்நிலைகள் உருவாக்குவது தான். ஏன்னா திடீர்னு மழை வருதுன்னா அந்த மலை மேதப்பட்டு பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள்லாம். அந்தந்த இடத்துல ஒரு பெரிய நீர்நிலைகள்லாம் உருவாக்கிட்டோம்னா நீரை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் வானிலை ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் இயக்குனர் ரமணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். கோடை வெயில் கொளுத்திட்டு இருந்துச்சு, இப்போ அப்படியே மாற்றா வந்து மழை பொழிவு இருக்கு. தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் பிறகு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மழை எப்படி இருக்க போகுது சார்? அதாவது இது இப்போ 2 நாளைக்கு டெஃபினட்டாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அது உருவானது பிறகு மழை குறையும் படிப்படியாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும். ஆனால் கேரளா, கர்நாடகாவிலும் தொடர்ந்து மழை இருக்கும். காரணம் என்னன்னாக்க, அது வந்து நம்ம அரபிக்கடல் காற்றையும் அந்த கேரளா, கர்நாடகா நோக்கி ஈர்க்கும். ஸோ அதனால தான் அது காட்டும். நம்ம வானிலை மையத்தினுடைய அறிவிப்பையும் பார்ப்போம். அதாவது அந்த கணினி சார்ந்த கணிப்பு இருக்கும் இல்லையா உங்களது. ஸோ அந்த கணினி சார்ந்த கணிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க கூட பார்க்கலாம். இதில் பாருங்கள், இன்று வந்து 22 காலையிலேருந்து 23 காலை வரையிலும் அதை பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நல்ல சேப்பாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்க இல்லையா, அந்த க்ளவுடு கேரளா கிட்ட பார்த்தீங்க. தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் மேக கூட்டங்கள் இருக்குது. நாளை 24 வரலும் பார்க்கும்பொழுது குறையிறத பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஆனால் கர்நாடகா, கேரளாவில் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா கடலோர தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மழையின் அளவு குறைவதை காணலாம். அது வந்து 25ஆம் தேதி காலை வரலும் பார்த்தா பெருமதி குறைஞ்சிருக்கு. ஆனாலும் கர்நாடகா, கேரளா பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து மழை வந்து கொண்டே இருக்குது. காரணம் என்ன, இங்கே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்தாலும் அது மண்டலமாக எப்படி வேணால் மாறலாம். இருந்தாலும் இந்த காற்றை அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும். அந்த காற்றை ஈர்ப்பதன் காரணத்தினால என்ன ஆகும்னா, கடலோர கர்நாடகா மற்றும் கேரளாவில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மீது அந்த காற்றுப்பட்டு மழை மேகங்கள் உருவாகி அந்த பகுதிக்கு மழை கொடுத்து கொண்டிருக்கும். அது எங்கே போனாலும் தொடர்ந்து அவங்களுக்கு மழை வந்து கொண்டிருக்கும். அதே போல் தென்மேற்கு பருவமழை வந்து இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து ஆரம்பமாக தான் சொன்னாங்க. இப்போ அதோடைய தாக்கமும் சேர்ந்து வருமா சார்? இப்போ அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவு வரலும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான். நம்ம பகுதிக்கு வரதான் லேண்டில் நிலப்பகுதிக்கு வரும்போது தான் தொடங்கினதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் முன்னாடியே எப்போதும் தொடங்கும். காரணம் என்னென்னா, இந்த நிலநடுக்கோட்டை தாண்டி இந்த வேகமான காற்று வரும்போது இங்கெல்லாம் மழை மேகங்களை உருவாக்கி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த போர்ட் பிளேயர் இந்த சைட்லலாம் பாருங்கள், நிறைய மேகம் வந்து அங்கே மழை கொடுக்கும். அதனால தான் அங்கே உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். ஆனால் இங்கே கேரளாவில் தொடங்குவது தான், அது வந்து தொடங்கக்கூடிய சராசரி நாள் என்பது 1 ஜூன். அது எப்போ அவங்க மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்க, 1 கிலோமீட்டர் உயரத்தில் என்ன வேகம் இருக்குது காற்றின் வேகம், 1.5 கிலோமீட்டரில் காற்றின் வேகம் என்ன இருக்குது, அப்புறம் இங்கே மேக தொகுதிகளுடைய அடர்த்தி எவ்வாறு இருக்குது, அப்புறம் தொடர்ந்து மழை வருமா. ஏன்னா ஒரு நாள் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு மறுநாள் மழை இல்லாட்டா சரியாக இருக்காது. இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் அவர்கள் வந்து தொடங்கியதுன்னு சொல்லுவாங்க. சார், இப்போ வந்து சென்னையை தாண்டி இப்போ சேலம், நாமக்கல், அதே போல திருப்பூர், இந்த மாதிரியான உள் மாவட்டங்களில் வந்து மழைப்பொழிவு ஜாஸ்தியா இருக்கு. இப்போ வந்து நம்ம 2 நாளாக நியூஸ்லேயே பார்க்குறோம், வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அளவுக்கு இருக்கு. ஸோ அதற்கு என்ன காரணம் சார்? இங்கே சென்னை கம்பேர் பண்ணும்போது அங்கே மழைகள் அதிகமாக. காரணம் என்னன்னாக்க, இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, இந்த சுழற்சியானது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பட்டு அதில் ஏற்றம் பெற்று அந்த பகுதிக்கு நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. குற்றாலம் அருவிலேயே பயங்கரமாக ஒரு நாளைக்கு ஆச்சு இல்லையா, திடீர் வெள்ளப்பெருக்கு ஒரு 4-5 நாட்கள் முன்னாடி. அதுதான். ஸோ இந்த மலை பகுதியில் இன்னும் ஏற்றம் கிடைக்கும் இந்த காற்று செல்லும் பொழுது. அதனால அங்கே மழை அதிகமாக இருக்கும். இந்த மழை எவ்வளோ நாள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார்? நீங்கள் சொன்னீங்க இப்போ அந்த சுழற்சி தாழ்வு பகுதி உருவாயிடுச்சுன்னா குறைய ஆரம்பிக்குன்னு சொன்னீங்க. அதே அளவுக்கு அங்கே உள் மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்குமா? எந்த அளவுக்கு இருக்கு சார்? அங்கேயும் குறையும். முதல்ல கடலோரத்துக்கு குறையும், அங்கேயும் குறையும். இருந்தாலும் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி இருக்கிறதுனால கேரளா, கர்நாடகா மட்டும் இல்லை, இந்த மேற்கு பார்த்த சிகரங்கள் பகுதி இருக்கும் தமிழ்நாட்டிலே, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே. இப்போ இது எடுத்துங்க, நம்ம கோவை மாவட்டத்தை,
அதில் வந்து இந்த சின்ன கல்லார், வால்பாறையெல்லாம் மேற்கு பார்த்த பகுதிகள், சிகரத்தை பார்த்த பகுதிகள் தான் அது. அதே மாதிரி நம்ம நீலகிரி மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த இதுலேயும் சில பகுதிகள் இருக்குது. நடுவட்டம், அதுக்கப்புறம் இந்த தேவாலா, இதெல்லாம் கூடலூர் பசார்லாம் மேற்கு பார்த்த பகுதிகள். ஸோ அங்கெல்லாம் மழை இருக்கும். சரி சரி. இதே போல் சென்னையை பொறுத்தவரை இப்போ வந்து மேகமூட்டமாகவே இருக்குது. மழை வந்து அங்கங்கே ஒரு சாரல் மழை தான் பெய்யுது, இங்கே கனமழை ஏற்படல இப்போ உள் மாவட்டங்களில் பெய்கிற அளவுக்கு. இப்போ சென்னையில் அந்த மாதிரி கனமழைக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? குறையும் இப்போ. ஏன்னா இந்த நிகழ்வு நம்ம உருவாகி நம்ம விட்டு செல்லும் பொழுது வாய்ப்புகள் குறையும். ஏன்னா மக்கள் என்னன்னா எல்லாத்துக்கும் அந்த டிசம்பர் மழை மாதிரி இப்பயும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதங்களில் வராதுங்க பொதுவாக. இது ரேராக இந்த இடத்துல ஒரு சுழற்சி இருக்கிறதுனால இந்த மழை வந்துன்னு இருக்கு. மற்றபடி இது நகர்ந்த பிறகு ஏதான ஒரு நாள் வரிசையான இல்லை, ஒரு நாள் என்ன ஆகும்னா இந்த வெப்பச்சலனத்தின் மூலம் மழை வரும். வெப்பச்சலனம்னாக்கா மேற்கு பகுதிகளை தோன்றி வரும். இது வரலும் கிழக்கு பகுதியிலேருந்து தான் மழை வந்துட்டுருக்கு, கடல்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துனீங்கன்னா கிழக்கு சுவர்கள் தான் ஈரமாகும். அப்புறம் வெப்பச்சலனம் தொடங்கிய பிறகு மேற்கு பகுதியில் நம்ம உங்களுக்கு சுவர்கள் ஈரமாகும். அப்போ மழை வருதுன்னாக்கா மேற்கு திசையை தான் பார்க்கணும், கடல் பக்கம் பார்க்கக்கூடாது. இப்போ கடல் பக்கம் பார்க்கலாம் மேகம் வருதா இல்லையான்னு. ஸோ அந்த மாற்றங்கள் வரும். இப்போ இந்த படத்துலேயே பார்க்கலாம் நீங்கள். இப்போ இங்கே ஏதோ உருவாரதாக காட்டுறது. இப்போ எதான மேகம் வரணுன்னா இந்த காலகட்டங்களில் இது வந்து உங்களுக்கு வந்து மேற்குலேருந்து தான் வரணும். இப்போ பாருங்கள், இந்த 25ஆம் பாருங்கள், இந்த இடத்துல மேகங்கள்லாம் காட்டுறது இல்லையா, இது இந்த மேகங்கள்லாம் மேற்குலேருந்து தான் வருது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து மழை வந்து குறைஞ்சிருக்கு, மேகங்களே இல்லாத இருக்கு. அதுக்கப்புறம் இடியுடன் கூடிய மழையெல்லாம் வரும். ஓகே. அந்த இடியுடன் கூடிய மழை வரும்போது வந்து ஏதாவது ஒரு தெருவில் போய் அடுத்த தெருவில் இருக்காது. அந்த மாதிரி சென்னையில் தானே ஒரு சில பகுதியில் மழை பெய்யும் வாய்ப்புன்னு அதான் சொல்லுவாங்க. இப்போவே சென்னையில் அப்படி தான் பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ தாம்பரத்தில் பெய்கிற மழை வந்து அப்போ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து எதான சென்னையின் சில பகுதியில் மழை வரும். ஆனால் எல்லாமே மேற்குலேருந்து தான் வரும். காற்று பாருங்கள் மேற்குலேருந்து தான் வருது. அதனால் மேற்குலேருந்து வரக்கூடிய நிகழ்வுகளை தான் எதிர்பார்க்கலாம், கடல் சார்ந்த நிகழ்வுகளை எதிர்பார்க்க முடியாது. சார் அப்படி பார்த்தா சென்னையில் மீண்டும் இந்த கோடை வெயில் கொளுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் இன்னும் முடியலை. ஆனால் இந்த சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் என்ற சொல் வந்து வானிலையில் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஓகே. ஆனால் இப்போ அந்த கோடை வெயில், கத்திரி வெயில்னு சொல்கிறாங்க சார், அது வந்து மீண்டும் வந்து சென்னையில் மீண்டும் கொளுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சரி, மழையே பெய்யலை, வானம் தெளிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்போ வேணால் வெயில நம்ம வெப்பம் கொடுக்கலாம். அது ஏன்னா ஜூன் இல்லை, ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் கூட இருக்கலாம். அது ஒன்றும் கணக்கே கிடையாது. வானம் தெளிவாக இருக்குது அப்படின்னாக்க காலை வேளையில் உங்களுக்கு வெயில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து சமீப காலமாக இப்போ டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் ஒரு பெரும் வெள்ளம் ஏற்பட்டுச்சு. ஆமாம். ஆனால் இப்போ சமீப காலமாக சென்னை தாண்டி தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி உள் மாவட்டங்களில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ குற்றால அருவியில் கூட திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ அங்கே ஒரு மாதிரி வெள்ளம், அங்கே மக்கள் வந்து நிறைய அளவு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா இப்போ வந்து நம்ம கடந்த காலங்கள்லாம் பார்க்கும்போது சென்னை சிட்டி சைடு வந்து பாதித்து பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து உள் மாவட்டங்களே வந்து இந்த வெள்ள பாதிப்புங்கிறது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. என்ன காரணம்? அங்கே பெருமழை நிகழ்வு வந்தாலும் அந்த நீர் போவதற்கான வழி இருக்கணும், தடங்கள். அந்த இடத்துல வீடெல்லாம் வந்துட்டு அங்கேயும் மாறிடுதுன்னா அது பிரச்சனைகள் தான் வரும். அதாவது எந்தெந்த ஊர்லலாம் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏரிகள் இருந்தது, நீர்நிலைகள் இருந்ததுன்னா அந்த நீரை வாங்கி கொள்ளும். இப்போ சென்னையை எடுத்துங்க, இந்த மழை காலங்களில் எங்கெங்கே சப்பே இருந்ததோ அது பக்கத்தில் இருக்கிற ரோடெலாம் தப்பிச்சுது. ஏன்னா சப்பேயில் தண்ணி போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய பெரிய நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும். அதுதான் இங்கே மழை வந்தாலும் அந்த நீர்நிலையில் போயிருக்கணும். பெரிய கட்டடமே 200 வீடு இருக்கக்கூடிய ஒரு கட்டட வளாகம், அங்கேயும் ஒரு குளம் இருந்தால் நல்லது. ஒரு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது, வெட்ட வழி நிறைய இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குளத்தை உருவாக்கி விடுவது என்பது எல்லாருக்குமே பாதுகாப்பு. வேறு பகுதியில் மற்ற இடத்துல தண்ணி இருந்தால் கூட அந்த குளத்தில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது. இப்போது மயிலாப்பூர் பகுதியில் அந்த குளம் இருக்கிறது நல்லா இருந்தது, அங்கே தண்ணி போய் சேர்ந்துடுது. அந்த மாதிரி நீர்நிலைகள் இருப்பது வந்து நம்ம சால சிறந்த எதிர்காலங்களில் அதான் செய்யணும். எங்கெங்கே சிறு சிறு குளங்களாக வெட்ட முடியுமோ பெரிய கட்டட வளங்களில் வெட்டினால் மழை காலங்களில் அந்த நீர் அங்கே போய் தேங்கிடும், பிரச்சனை இல்லை. அதே போல் இந்த மழை இப்போ பெய்யக்கூடிய மழை வந்து இந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குல்ல சார்? ஆமாம். ஸோ அந்த இடத்துல எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும்? ஏன்னா டெல்டா பகுதியில் கூடிய விவசாயிகள்லாம் கண்டிப்பாக இதன் மூலியமாக கண்டிப்பாக வரும், மழை வரும். இது இப்போ இதே பாருங்கள், இது வந்து என்ன 25ஆம் இந்த இடத்துல மழை இருக்குது பாருங்கள். கடலோர கர்நாடகாலாம் இருக்குது, உள் கர்நாடகாவில் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக மழை வரும். அதுக்கு அடுத்த நாள்லாம் கூட பாருங்கள் தொடர்ந்து மழை வருது. லேசான மழை தான் இருந்தாலும் தொடர்ந்து மழை வந்து கொண்டே இருக்கு பாருங்கள். இங்கே பெரிய மழை நிகழ்வுன்னு தான் இன்னும் அதிகப்படியான
நீர்வரத்து இருக்கும். ஏன்னா கடந்த வருடம் வந்து உங்களுக்கு கர்நாடகா, கேரளா எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் மான்சூன். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆச்சுனாக்க அங்கே வந்து இயல்பை காட்டிலும் மிக குறைவாக இருந்தது மழையானது. இப்போ கடந்த வருடம் எடுத்துங்க பாருங்கள், ஜூன் டு செப்டம்பர் இந்த 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை மாதங்கள். இந்தியாவினுடைய ஒரு 80 விழுக்காடு பகுதிக்கு அதான் மழை கொடுக்கக்கூடிய ஆதாரம். இப்போ இந்த கடந்த வருடம் பார்த்திங்கன்னா பற்றாக்குறை நிலை இருப்பது வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் இங்கெல்லாம் பார்க்குறோம். அதேமாதிரி வடகிழக்கு மாநிலங்களான இந்த மிசோராம் மற்றும் திரிபுராலாம் இருந்திருக்கு. தெற்கே பொறுத்தவரையிலும் தெற்கு உள் கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருந்திருக்கு. இதுதான் காவேரிக்கு ஆதாரம். இந்த இடத்துல பற்றாக்குறை நிலை இருந்ததுனால தான் காவேரிக்கு நமக்கு சரியாக நீர் வரவில்லை. கடந்த வருடம் தமிழகம் பொறுத்தவரைக்கும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் நம்ம வடகிழக்கு பருவமழைக்கான மாதங்கள். அந்த மாதங்களில் பாருங்கள், அந்த மேலடுக்கு சுழற்சினால் தென் பகுதியில் நல்ல மழை வந்தது. மிஜாங் புயல் காரணமாக இந்த வடகோடி மாவட்டங்களில் மழை வந்தது, நல்ல மழை இயல்பை காட்டிலும். இந்த நீல நிறமாக இருந்தால் இயல்புக்கு எஞ்சிய மழை, இந்த கரும் நிறமாக இருக்கிறதெல்லாம் வந்து மிக எஞ்சிய மழை, லார்ஜ் எக்ஸஸ். ஆனால் மற்ற பகுதியெல்லாம் பாருங்கள், பெரும்பாலான பகுதிகளில் வந்து ஒன்றும் இயல்பு இல்லை பற்றாக்குறை நிலை தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றாக்குறை நிலை. அதனால் வடகிழக்கு பருவமழை இங்கே சரியாக பெய்யல. காரணம் என்னென்னா, ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகவில்லை, தமிழகத்தின் ஊடாக செல்லவில்லை. ஒன்றே ஒன்று உருவானது கூட ஆந்திரா போயிடுச்சு. அதனால தான் நம்ம அருகில் வன்மையில் வந்ததுனால சென்னைக்கு, திருவள்ளூருக்கு மழை, மற்றபடி ஒன்றுமே இங்கே வரல. ஸோ அதனால தான் பெங்களூர் பகுதியெல்லாம் வாட்டர் ப்ராப்ளம் வந்ததுக்கான காரணம் இதுதான். சவுத் வெஸ்ட்டும் சரியில்லை, வடகிழக்கும் சரியில்லை, இதுதான் காரணம். சார் இந்த முறை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கோடை மழை வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கோடை மழை வந்து என்ன சொல்றது, அதிக அளவில் வந்து பொழிந்தல்னு சொல்றாங்க சார். இதுக்கு சார் ஒரு கட்டம் வரைக்கும் கோடையில் வந்து மழையே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எக்ஸஸாக பேஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது கோடை மழை என்பது வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பச்சலனத்தின் மூலமாக வரக்கூடிய மழை தான். அதில் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. அது வந்து ஒரு மேகங்கள் உருவாக்கி ஒரு தொகுதி வரும், ஏதாவது ஒரு பகுதிக்கு தான் மழையை கொடுக்கும், தவிர ஃபுல்லாக கொடுக்காது. ஒரு தாழ்வு பகுதி இல்லாட்டா புயல் போன்ற பெரும் நிகழ்வுகள் தான் பரந்த பரப்பளவில் மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம கோடையில் எதிர்பார்க்கறது கஷ்டம். இந்த காலகட்டங்களில் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் பரந்த பரப்பளவில் மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் மேற்கு கடற்கரைக்கு தான் வரும், இந்த தென்மேற்கு பருவமழையின் மூலம். அங்கே அதிகமாக பெஞ்சாலே போகிறோம், காவேரிக்கு தண்ணி வந்துடும். நம்ம பகுதிக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வரும். அதன் பிறகு இந்த காலகட்டங்களில் வந்து எதான இங்கே வந்து ஒரு தாழ்வு பகுதியெல்லாம் உருவாகி மண்டலமாக மாறி வட மாநிலங்களுக்கு உள்ளே சென்று மழை கொடுக்கும். ஸோ அதன் மூலம் தான் அவர்கள் மழையை பெறுகின்றார்கள். ஸோ நம்மை பொறுத்த வரையிலும் கேரளா, கர்நாடகாவில் நல்ல மழை வந்தாலும் நம்மளுக்கு போகிறோம். நம்ம டெல்டாக்கு எல்லாத்துக்குமே காவேரி சார்ந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல நீர் கிடைத்து விடும் விவசாயத்துக்கு. அதுதான் சார். அதை தாண்டி இப்போது நம்ம சொன்ன உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த திடீர் வெள்ளப்பெருக்குன்றது வந்து ஏற்பட்டு அதனால் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ அதை வந்து நம்ம கணித்து முன்கூட்டியே வந்து இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஆனால் இப்போ உள் மாவட்டங்களில் வந்து அது ஒரு கிராமப்புறங்களோ ஒரு மலைப்பகுதியில் வந்து ஏற்படுதுன்னா அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாச்சும் உண்டா சார்? ஏன்னா அதன் மூலியமாக வந்து உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது, சேதங்கள் ஏற்படுது. அதை தடுக்கிறதுக்கான ப்ரிகாஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கு? நீர்நிலைகள் உருவாக்குவது தான். ஏன்னா திடீர்னு மழை வருதுன்னா அந்த மலை மேதப்பட்டு பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள்லாம், டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே திடீர்னு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும். அந்தந்த இடத்துல ஒரு பெரிய நீர்நிலைகள்லாம் உருவாக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது நீரை சேகரித்து வைத்துக் கொள்ளலாம். இந்தியா முழுதுமே எல்லா இடங்களிலுமே இந்த மாதிரி நீர்நிலைகள் உருவாக்குவது தான் நல்லது. எல்லா ஊர்லேயுமே நீர்நிலைகளை உருவாக்குவதன் மூலம் இந்த உபரி நீர் ஏதாவது மழையில் வந்து அதை சேமித்து வைத்து கொள்ளலாம். அடுத்தது சாக்கடை நீர்னு சொல்கிறோம், கழிவு நீர்னு சொல்கிறோம். அந்த நீரையே சுத்தப்படுத்தி ஆறுகளில் விடுறது நல்லது. இப்போது ஒரு சென்னை நகரமே இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த கழிவு நீரெலாம் சுத்தப்படுத்திட்டோன்னா அந்த கூவத்தெலாம் விட்டால் சரியாக போடும். அங்கே வந்து வாட்டர் ஃப்ளோவும் இருக்கும், நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படும் கண்டிப்பாக. இப்போ தேம்ஸ் ரிவர்லாம் அப்படி தான் விட்றாங்க. உங்களுக்கு நிலத்தடி நீர் அங்கே கிடைக்கிறதுனா இருக்குன்னா இது மாதிரி யுத்திகள் தான். ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஊரை காட்டுறேன் உங்களுக்கு. ஆப்பிரிக்காவில் இது வந்து இந்த இடம், இந்த விண்ட் ஹோக்குன்னு ஒரு நகரம், இதுதான் நமீபியாவோட தலைநகரம். இங்கே வந்து எப்போதுமே மழை வருவது கிடையாது, ரொம்ப ரேர் மழை. காரணம் என்னென்னா இங்கே குளிர்ந்த நீரோட்டம் இருக்கும், அதனால் இங்கே வந்து மழை வேகங்கள்லாம் உருவாகாது. இது பாலைவனம், கலஹாரி பாலைவனம்னு பேர். இங்கே வந்து நீருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, குடிநீருக்கு கழிவு நீரை சுத்தப்படுத்தி குடிக்கும் அளவுக்கு அதை தரத்தினை உயர்த்தி
குடிநீராக பயன்படுத்துகின்றார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நிலை இருக்குது. நமக்கு அந்த மாதிரி நிலை இல்லை டெஃபினட்டாக. ஸோ அது மாதிரி இல்லாட்ட இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த நம்ம செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு, டாய்லெட்டில் பயன்படுத்துகிற அளவுக்குலாம் கூட சுத்திகரிப்பு அந்த லெவலுக்கு பயன்படுத்தி நம்ம அது உடனே பயன்படுத்திக்கலாம், குடிநீராக இல்லாட்ட கூட. ஸோ அதனால் அந்த முறைகளை நம்ம கையாடணும். ஏன்னா ஜனத்தொகை அதிகரித்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது மக்கள் தொகை அதிகரிக்கும் போது அனைவருக்கும் தண்ணீர், ஃபுட் செக்யூரிட்டி மாதிரி வாட்டர் செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது இதெல்லாம் தான் நம்ம யோசிக்கணும். இப்போ சார் நீங்கள் சொன்னீங்க, இப்போ அந்த திடீர் வெள்ளப்பெருக்கு வந்து இந்த மாதிரி வந்து அந்த நீரை வீணாகாமல் நம்ம வந்து சேமிக்கணும்ட்டு. இப்போ இந்த வனப்பகுதிகள்லாம் திடீர்னு மழை ஏற்பட்டு இந்த வெள்ளப்பெருக்குலாம் ஏற்படுது இல்லை சார், அருவிகளில் ஏற்படுது. ஸோ அதை ப்ரிகாஷன் என்ன சொல்கிறேன்னா, அதை வந்து வானிலை ஆய்வு மையம் மூலியமா இந்த மாதிரி இந்த வனப்பகுதியில் வந்து திடீர் மழை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், கிளவுட் பர்ஸ்ட்லாம் சொல்கிறாங்களா சார்? ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு முன்கூட்டியே கணித்து அதுக்கான அந்த எச்சரிக்கை கொடுக்குறாங்களே. அதிக கனமழை வருங்கிறாங்க, 20 சென்டிமீட்டருக்கு மோர் தேன் 20 சென்டிமீட்டர் 1 hour. அப்போ இது எடுக்க வேண்டியதான். அதுதான் இப்போ ரெட் அலர்ட்லாம் இப்படி சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நடவடிக்கை எடுன்னு நடத்தும் ரெட் அலர்ட்னா. ஸோ அதனால் பெருமழை வந்தால் ஒன்று நீர்நிலைகள் முக்கிய ஆதாரம் இருக்கணுங்க எல்லா இடத்துலையுமே. தூர்வாரி நல்ல நீர்நிலைகள் எல்லா ஊர்லேயும் இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த நீரை வாங்கி கொள்ளும் போது இல்லை வனப்பகுதியில் பெயர் நீரை நம்ம வந்து அது வெளியே தான் சார் வந்தாகணும். இல்லை அந்த ரிவருக்கு உள்ளே போச்சுன்னா போகிறோம், அந்த நதிக்கு அந்த நீர் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அது போய் நதி வழியாகவே பக்கத்தில் இருக்கிற ஒரு கால்வாய்க்கோ இல்லை வேறொரு நீர்நிலைக்கோ செல்வதற்கான வழிவகைகளை வகுத்து விட்டோம் என்றால் பிரச்சனையே இல்லை. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து உள் மாவட்டங்களை பற்றி பேசுகிறேன் சார். சென்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மழை வந்து விலகி போகும்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதை தாண்டி இப்போது சென்னையோட இந்த நீர் பற்றாக்குறை, ஏன்னா இப்போ வந்து பெரும்பாலும் ஏரிகள் வந்து நீர்மட்டம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குன்றாங்க. ஸோ அது ஈடு செய்கிற அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குமா சார்? உங்களுக்கு கோடையில் அந்த அளவுக்கு மழை எதிர்பார்க்க முடியாது வெப்பச்சலனத்தின் மூலம். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நிகழக்கூடிய ஒரு புயல் தாழ்வு பகுதி அதன் மூலம் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இந்த நல்ல நீர் வந்ததுன்னா, காவேரியில் வந்ததுன்னா வீராண வழியாக சென்னைக்கு வந்துடும். அப்போ அந்த டைம் வந்து காவிரியில் வந்து அந்த மேட்டூர் அணையெல்லாம் வந்து வறண்டு அந்த சிலைகள்லாம் வெளியே தெரியுதுனாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா மிக விரைவில் வந்து மேட்டூர் அணைக்கு நல்ல நீர்வரத்துக்கு தொடங்கும். ஏன்னா இன்னொன்று கர்நாடகாவில் 4 டேம் ஆல்ரெடி கட்டான். அந்த டேம்லாம் ரொம்ப தான் நம்மளுக்கு கொடுப்பான், எக்ஸஸாக போனதான். ஸோ முதல்ல அதெல்லாம் ரொம்ப வரணும், வந்து நல்ல வரும் என்று நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கணும். வாழ்க்கையே நம்பிக்கை தானே. கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து இந்த வானிலை பற்றி நிறைய தகவல் என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஆமாம், உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். ஐபிசி தமிழுக்கு என்னோட வணக்கங்கள். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.